த க்ரௌன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேப்டாப் ரிதமோட தான் பறக்கிறாங்க. வித்தவுட் மியூசிக் தட் இஸ் நத்திங். மனித இனத்தில் 80% இசையை ரசிக்கிறவங்க. ஹலோ மியூசிக் லவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். உலகத்தை சுற்றி வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இசை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இசை வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாக, மென்டலாக அண்ட் ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு என்னென்ன யூஸஸ் கொடுக்குது, மியூசிக்னால நம்மளுக்கு என்னென்ன நல்ல பயன்கள் கிடைக்குது, அதை வச்சு நாம் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரியான நல்ல விஷயத்துக்கெலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு எங்களோட குரு சுதாகர் மாஸ்டர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இசைங்கிறது ரொம்ப முக்கியமான கலை சார். ஸோ அதுக்கும் மற்ற கலைகளுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏதாச்சும் விளக்கம் சொல்லலாமா? அதாவது இசை, ஓவியம், நடனம், சிற்பக்கலை அப்படின்னு சொன்ன மாதிரி கலைகள், நுண்கலைகள் நிறைய இருந்தாலும் இசையை மட்டும் த க்ரௌன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்கலைகளுடைய கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு கலையும் இசை இல்லாமல் அதை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது, அதை மக்களை ரசிக்க வைக்க முடியாது. நடனக்கலை, ஆடல் கலை மிகப்பெரிய கலை, ஆனால் அதுக்கு கண்டிப்பாக இசை வேணும். அதுக்கு ஒரு பேசிக் காரணம் என்ன கேட்டால், இசை மட்டும்தான் மனிதனாக பிறந்த ஒருத்தன் கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இசையை ரசிக்காமல், இசையை அனுபவிக்காமல் லைஃப்பை கடந்து போகவே முடியாது. மற்ற எல்லா கலைகளையும் கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் டச் பண்ணி ஆகணும், உணர்ந்து ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இசையை வழியே கிடையாது. உறக்கும் பொழுதே ஹார்ட் பீட்டோடு பறக்கிறாங்க. அந்த லேப்டாப் ரிதமோட தான் பறக்கிறாங்க. பிறந்த குழந்தைக்கு தாலாட்டு ஏதோ ஒன்று பாடி, இப்போ எல்லோரும் பெரிய சிங்கர்ஸாக இருக்க தேவையில்லை. அத்தனை தாய்மார்களும் அவங்க குழந்தை தூங்க வரைக்கும் பாடதான் செய்கிறாங்க. ஸோ தாலாட்டிலேயே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் வளர 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 திரை இசையில், நாடகத்தில், டிவியில், மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற அத்தனையும் வித்தவுட் மியூசிக் தட் இஸ் நத்திங். ஸோ இசை வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு யூனிவர்சல் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து ஒரு பிரபஞ்சத்திற்கான ஒரு கலை அப்படிமா. இதை யூனிவர்சல் தெரப்பின்னு சொல்லலாமா சார்? தெரப்பின்னு சொல்லலாம். அதாவது மற்ற கலைகள் எல்லாமே மனிதர்களுக்கான கலைகள், மனிதர்கள் அல்லாத விலங்குகளுக்கான சில கலைகள், அப்படி நிறைய பிரிக்கலாம். இது இசை எல்லாருக்கும், எல்லா உயிரினத்துக்கும். மனிதர்களுக்கு மட்டும் இசைன்னு கிடையாது. பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரமாக இருக்கட்டும், உயிரற்ற பொருட்கள், அதுலேயும் இசை இருக்குது. ஸோ இசை என்ன சொல்கிறது, அங்கிங்கடாதபடி எங்கும் பிரகாசமாயின்ற மாதிரி இசை அப்படி தான். இசையை வந்து கற்றுக்குறாங்க சில பேர். இசை கருவிகள் வாசிக்க கற்றுக்குறாங்க, இல்லை பாடுறது கற்றுக்குறாங்க. சில பேர் வந்து அதை பயிற்சி பண்ணுறாங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் ப்ளே பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறது, பாடுறது, திரைப்பாடல்கள் பாடுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 80% பேர் ரசிகர்களாக இருக்கிறாங்க. மனித இனத்தில் 80% பேர் இசையை ரசிக்கிறவங்க. அவங்க இசையை கற்றுக்கிறது இல்லை, அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, பயிற்சி எதுவும் பண்ணுறது இல்லை. ஆனால் இசையை ரசிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 100% இசையை வந்து அனுபவித்தே ஆகணும், அதை கடந்து போக முடியாது அப்படிங்கிற கலைகளால தான் அதை நுண்கலைகளின் கிரீடம் அப்படின்னு பல 100 வருஷங்களுக்கு முன்னாலே சொல்லி வச்சாங்க. சார், இசை வந்து நம்மளை மென்டலி எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுதுன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாமா சார்? கண்டிப்பாக. அதாவது இசை சிகிச்சைனே ஒன்று உண்டு, மியூசிக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூசிக் தெரப்பி பல 100 ஆண்டுகளாக உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ ஒரு 20 வருஷமாக தான் அது கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு வருது. எஸ்பெஷலி நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா, அவங்க ஆயுர்வேத சிகிச்சையில் இசைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை வந்து வைக்குது. அந்த காலத்திலே கர்நாடக சங்கீதம் கண்டுபிடிச்ச நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், அப்போவே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு மூடுக்கும் எந்தெந்த ராகம், ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, துக்கமாக இருக்கிறது, இல்லை ஒரு விஷயத்தை கொண்டாடுறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல் அதில் இருக்கும்போது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, வேறு உடலில் இருக்கிற அத்தனை வியாதிகளுக்கும், இந்த மாதிரி எல்லா கூறுகளுக்கும், மனுஷனுடைய அத்தனை விஷயங்களுக்கும் அதுக்கு ஒரு மியூசிக் ஃபார்ம் இருக்குது. அது கர்நாடிக் மியூசிக்கில் நல்லாவே இருக்குது. மற்ற உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இது இருக்குது. அனைத்து நாடுகளும் அவங்கவுங்க ட்ரெடிஷ்னல் அண்ட் ஒரு மியூசிக் வச்சுருக்க, பாரம்பரிய இசையை வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் இருக்குது. நம்மளுடைய இந்திய கர்நாடக இசை அதில் ரொம்பவே ஸ்பெஷல்.
அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் கர்நாடிக் மியூசிக் படிக்க இந்தியாவுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டால் மற்ற எல்லாமே பாப் மியூசிக், ரேப் மியூசிக், ராக் மியூசிக், ஹெவி மெட்டல், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எவ்வளோ இருந்தாலும் கர்நாடிக் ஒரு கடல். அதனால தான் இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்க வராங்க. நீங்கள் கேட்ட மாதிரி மனசுக்கு அது என்ன பண்ணுது கேட்டால், இப்போ ஒரு இன்னைக்கு வாழ்நாளில் வந்து பரபரப்பான உலகத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது ஃபினான்ஷியலாக இருக்கும், அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டதோ, வேலை சம்மந்தப்பட்டதோ, இல்லை குடும்பத்தை நடத்துகிறதோ, எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிகச்சிறந்த மெடிசின் கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இசை தான். அது வந்து மனசை அமைதிப்படுத்தும். ஒரு மெடிடேஷன் பண்ணுற எஃபெக்ட் மாதிரி ஒரு 10 மடங்கு எஃபெக்ட் ஒரு நல்ல இசை கேட்குறதே கொடுக்கும். அந்த இசையை தனிமையாக உட்காந்து கேட்குறதுனால நிறைய மன பிரச்சனைகள் தீருது. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுது. மியூசிக் தெரப்பிஸ்ட் நிறைய டாக்டர்ஸ் இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்காக. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, இல்லைன்னா வேறு மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, இப்போ நிறைய பிள்ளைங்க ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவாக பிறகுது, அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் போய் பார்த்தீங்கன்னா அதில் 75% இசையுடைய பங்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ மனதை அமைதிப்படுத்துவதும் ஆற்றுப்படுத்துவதும் மற்ற எந்த விஷயத்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இசைக்கு உண்டு. ஹெல்த் வைஸாக நான் வரேன் சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள்னு கிடையாது சார், அம்மா அப்பாக்களே பார்த்தீங்கன்னா வயதானவர்கள்லேருந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டவர். ஸோ ஹெல்த் விஷயத்தில் வந்து இந்த இந்த இசையெல்லாம் கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும், இந்த இந்த எஸ்பெஷலி இந்த மியூசிக் நீங்கள் கேளுங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மியூசிக் சஜஷன் வந்து எங்களுக்கு கொடுக்கலாமா சார்? ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஓ சரிங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் எந்தெந்த இசையை கேட்கலாம், எந்தெந்த ராகத்தை கேட்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கிறோம். ஓகே அது சார். வந்து ஒரு பெரிய லிஸ்ட். அது ஓகே சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த சங்கராபரணம்னு ஒரு ராகம் இருக்கு. சரிங்க. அந்த ராகம் வந்து அப்படியே மன அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ராகம். நல்ல காமாக பிஸி ஷெட்யூலில் இருக்கிறோம், ஏதோ ஒரு பரபரப்பாக இருக்கிறோம், ஒரு ½ hour ஒரு சின்ன பாஸ் வேணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா சங்கராபரணம். அந்த ராகத்தை பற்றி நம்ம சேனல்லே நிறைய போட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த ராகத்தை என்னென்ன பாடல்கள் இருக்குது, கர்நாடக கீர்த்தனைகள் இருக்குது, வர்ணம் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் எங்களுக்கு பாட்டெலாம் கேட்க பிடிக்காது, ஏதாவது வயலின் இன்ஸ்ட்ருமெண்டல், ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கணும்னாலும் அதுவும் நிறைய இருக்குது. இன்னொரு இது இப்போ நம்ம இந்த லிஸ்ட்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா இது பெரிய ரொம்ப நீளமாக போகும். ஜஸ்ட் யூடியூப்லேயும் கூகுள்லையும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனைக்கு என்ன மியூசிக், எனக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன மியூசிக்னா அவங்களே லிஸ்ட் கொடுக்குறாங்க, அது எதை வேணாலும் கேட்கலாம். அந்த அளவுக்கு இசைக்கு வந்து ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஒரு இசையை வந்து கண்டிப்பாக இருக்குது. அது எல்லா ஃபார்ம்லேயும் இருக்குது. கர்நாடிக்கில் மட்டும் இல்லை, வெஸ்டர்ன்லேயும் இருக்குது, வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் இருக்குது, ராக்கில் இருக்குது. எல்லா மியூசிக் நமக்கு எது பிடிக்குதோ, எனக்கு இதை கேட்க பிடிக்குமா, எனக்கு என்ன மாதிரி ஜெனர் என்ன மாதிரி வெர்ஷன் எனக்கு பிடிக்குமோ அந்த வெர்ஷனில் கேட்கலாம். அந்த அளவுக்கு அவைலபிள். அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே நிறைய இருக்குது, நம்ம சேனல்லையும் நிறைய போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மெல்லடியான ஒரு மியூசிக்கை வந்து நீங்கள் தலைமாட்டில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து யூடியூப் சேனல்லலாம் நான் பார்த்துருக்குறேன் சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இசைக்கு பவர் இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அதோட அதிகமாகவே இசைக்கு அந்த பவர் இருக்குது. இந்த மாதிரி கேஸ் நிறைய உலகத்தினுடைய பல இடங்களில் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மூளைச்சாவுன்னு சொல்லுவாங்க, பிரெயின் வந்து டெட் ஆகுறது அப்படிப்பாங்க. அந்த மாதிரி பிரெயின் டெட் ஆக போகுது ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படி சொன்னால் உடனே அவங்க பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல மெலடியாக ரொம்ப சாஃப்ட் மியூசிக், காமிங் மியூசிக், அந்த மாதிரி மியூசிக் அவங்கள கண்டினியூஸாக ஒரு 1 hour கேட்க வைக்கும் பொழுது அந்த பிரெயின் நர்வ்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகுது, அந்த பிரெயின் டெட் ஆகாமல் தடுக்குது. இதுக்கு வந்து ப்ரூவன் எதுவும் இருக்குங்களா சார்? நிறைய இருக்குது. நீங்கள் சும்மா சர்ச் பண்ணாலே பார்க்கலாம். பிரெயின் டெட் பேஷண்ட் எப்படி மியூசிக்கில் பண்ணாது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட கேஸ் காட்டுவாங்க. அதான் என்னென்னா அது வந்து நம்மளுடைய நரம்புகள் ஹார்ட்டுக்குள்ளே போய் நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இசைக்கு அந்த பவர் உண்டு. ஏன்னா அதோட வைப்ரேஷன். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒவ்வொரு இசை அமைப்பாளர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி டாக்டர்ஸ் மாதிரி. அவங்க நினச்சாங்கன்னா அவங்களோட இசை மூலமாக வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களனாலும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சின்ன கரெக்ஷன், மினி டாக்டர்ஸ் இல்லை, டாக்டர்ஸோட மேல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவேன். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்க இசைஞானி இளையராஜா கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் அவங்க லைஃபை இளையராஜாவை கடந்து போக முடியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ எங்க வீட்லயே நான், என் அம்மா, இன்னைக்கு என் பையன், வரிசையா எல்லாருமே இசைஞானி பாட்டை வந்து அவ்வளவு வந்து ஒரு விரும்பி கேட்கணும். தலைமுறைகள் கடந்து உங்க பையன் உங்க பேரனு கேட்பான், உங்க கூட்டணும் கேட்பான், பேரனோட பையனு கேட்பான். ஏன்னா அவ்வளோ பெரிய ரெக்கார்டு அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு.
இன்னைக்கு காதலர்களாக இருக்கட்டும், திருமணமான தம்பதியர்களாக இருக்கட்டும், வயதான தம்பதியராக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி, மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு இசை கடல் அப்படின்னா இசைஞானி இளையராஜா. படம்னா அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும். இப்போ ஃபுல்லாக டெக்னாலஜி அடிக்ஷனாக இருக்குது. என் பிள்ளையே நல்ல வளர்க்கு நான் தானே சப்போர்ட் பண்ணுறேன். கவர்மெண்ட் இதில் எங்கேருந்து வருது? கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன சொல்ல? மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் கோடை கால காற்றே, இந்த பாட்டெலாம் பூவே செம்பூவே, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பயங்கரமாக அதை வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, சீனே பார்க்காட்டாலும் இந்த சீன் தான் ஓடுன்னு வெளியே வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு ஃபீலிங்ஃபுல்லான இது.